இது நிறைய நான் நியூட்ரிஷன் திங்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து நம்ம டெய்லி சமைக்கிற ஃபுட்டில் வந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதே கிடையாது. நம்ம வீட்டில் வந்து 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதான் நம்ம அம்மா வயசில் பாட்டி வயசில் இருப்பாங்க. அதுவும் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன சத்துக்கள் கிடைக்காததால் அவங்களோட முடி உதிர்வு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இது இல்லாமல் இதனால் நிறைய பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன பொருள், வீட்டில் இருக்க சத்து தரக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு இது போல் சத்து உருண்டையை செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கும். இதில் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா மல்லாட்டை, அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேண்டான்னா எள், கம்பு, கேழ்வரகு, நம்மளுடைய நாட்டு தானியங்கள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக என்ன கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த தானியம் மட்டும்தான் ஆட் பண்ணி, அதாவது விதை, சூரியகாந்தி விதையை ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் எப்பவும் கூட வெல்லம், அவ்வளோதான். இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு போட்டுக்கோங்க. சுக்கு வந்து டைஜஷனுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் வச்சு இப்போ ஒரு சத்து உருண்டை பண்ண போகிறேன். இதை பார்க்குறது ஆண்களோ பெண்களோ உங்கள் குழந்தைகளுக்காகவோ உங்கள் அம்மாவுக்காகவோ இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதையுமே மிக்சியில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா மைய அடிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கோங்க. நம்ம சேர்க்க போகிற கொஞ்சம் வெல்லத்துக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணி வேணான்னு சொல்கிறவங்க வெல்லத்தையும் சேர்த்து இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லம் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெல்லம் வந்து போட்டுக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க, வெல்லம் கரையிற அளவு ஊற்றினா போதும். வெல்லம் உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட சாய்ஸ், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் கொண்டு வரதுக்காக சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணும். இது சும்மா ஜஸ்ட்டு வெல்லம் கரையிறதுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த சத்து மாவு பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா கிண்ட வேண்டியது தான். இதில் உங்களை பார்க்குற உங்கள் அம்மாக்காகவும் உங்கள் மகளுக்காகவும் இல்லை உங்கள் மனைவிக்காகவும் இதை கண்டிப்பாக பண்ணித்தாங்க. இதை அப்படியே இறக்கிட்டு தட்டில் வந்து நெய் லைட்டாக தடவிட்டு இதை கொட்டி கையில் உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ.